கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஜீவ தண்ணீர் என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்க வருகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37 முதல் 39 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து வனாந்திரத்திலே வழி நடத்திய பொழுது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை அவர்கள் சந்ததியார் அறியும்படிக்கு ஜனங்கள் 7 நாட்கள் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இந்த தேவ கட்டளையின்படியே யூதர்கள் வருஷந்தோறும் தங்கள் 7ஆம் மாதமாகிய ஏத்தானி மாதத்தின் 15ஆம் தேதி முதல் 7 நாட்கள் வரை கூடார பண்டிகையை கொண்டாடி வந்தார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு முறை யூதர்களின் மிக முக்கியமான கூடார பண்டிகை கடைசி நாளில் சத்தமிட்டு விடுத்த ஒரு மகா பெரிய அழைப்பையே நாம் இங்கே யோவான் 7:37 முதல் 39 ஆகிய வசனங்களிலே நாம் வாசித்தோம். ஏன் இயேசு தண்ணீரை ஒரு உதாரணமாக சொன்னார்? இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் தாகத்தால் தவித்த போது மோசே ஒரு கன்மலையை பாறையை அடித்தார். அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. எல்லாரும் அந்த தண்ணீரை குடித்தார்கள். அன்று கன்மலை அடிக்கப்பட்ட பொழுது புறம்பான தாகம் தீர்ந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஆனால் இன்று நம்முடைய கன்மலையாகிய கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டதால் நமக்குள் ஒரு நதியாய் பாயும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் கிடைக்கிறது. தண்ணீரின்றி சரீரம் வாழ முடியாது. அதுபோல ஆவியானவராகிய ஜீவ தண்ணீரின்றி ஆத்மா உயிர் பெற முடியாது. இந்த உலகத்தில் மனிதர்கள் எவ்வளவோ காரியங்களை வாஞ்சித்து அவைகளை தேடி தாகத்தோடு அலைகின்றார்கள். ஆனால் இயேசு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக தாகம். 42ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களில் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது கூறுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே, என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது என்பதாக. இதுவே நம் வாழ்வில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான தாகமாகும். பரிசுத்த ஆவியானவர் ஏன் நதியாக ஒப்பிடப்படுகிறார்? இயேசு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று என்று மட்டும் சொல்லாமல் நதிகள் என்று குறிப்பிடுகிறார். கிணறு அல்லது குளம் தேங்கி நிற்கும், ஆனால் நதி எப்பொழுதும் பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு முறை பெற்றுக்கொண்டு அப்படியே தேங்கி விடும் அனுபவம் அல்ல. அது நம் வாழ்நாள் முழுவதும் நமக்குள் பாய்ந்து கொண்டே இருக்கும் ஒரு வற்றாத நதி. ஒரு நதி எப்படி சுற்றுள்ள இடங்களை எல்லாம் பசுமையாக்குமோ, அப்படியே பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் இறங்கும் பொழுது நம் வாழ்வின் வறட்சி நீங்கி ஆவிக்குரிய அந்த ஆவியின் கனிகள் பெருகும். இந்த ஜீவநதி எங்கிருந்து பாய தொடங்கும்? தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்து ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட ஒருவனின் உள்ளத்திலிருந்து ஜீவநதி பாய தொடங்கும். நதி வெளியே ஓடுவதற்கு முன்பு அது உள்ளே ஊற்றெடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவர்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் இருக்கிற அந்த தெய்வீக ஊற்று நதியாய் பொங்கி வழியும். அவர்களுடைய அந்த ஜெப வாழ்க்கை, வார்த்தைகள், கிரியைகள் அனைத்தும் இந்த ஜீவன் நதியின் வல்லமையை பிரதிபலிக்கும். அவர்கள் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலத்தை போல இருப்பார்கள்.
அவர்கள் ஊழியக்காரர்கள் மூலம் கொடுக்கப்படும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆவின் கனியை வெளிப்படுத்தும் நல்ல நிலமாக மாறி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். பிரியமானவர்களே, ஜீவ தண்ணீர் உங்களுக்குள் பாய்வது உங்கள் தாகத்தை தீர்க்க மட்டுமல்ல, உங்கள் மூலம் தாகத்தோடு இருக்கும் மற்றவர்களுக்கும் அந்த ஜீவன் போய் சேர வேண்டும். உங்கள் நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான நதியாக இருக்கின்றீர்களா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று நம்முடைய தேவன் வாக்கு கொடுத்துள்ளார். பிரியமானவர்களே, இன்றே உங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்தி கர்த்தரிடமாய் மனம் திரும்பி வாருங்கள். கர்த்தர் தாமே இறங்கி உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து ரட்சித்து தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வற்றாத நதியை போல் உங்கள் இகவர வாழ்வை மற்றும் உங்கள் மூலமாய் பிறர் வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக.